ஹலோ, ஐ முத்துராமன். மகாராஷ்டிராவில் தான் ஒரு பிரச்சனை நடந்துள்ளது. அந்த பிரச்சனை மகாராஷ்டிரா மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இந்தி திணிப்பு தாங்க அந்த ஒரு சர்ச்சை ஆகியுள்ளது. மகாராஷ்டிராவில் இந்தி மொழியை கட்டாய பாடமாக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தான் எழுதி தான் பல ஒரு சர்ச்சை கிளம்பியுள்ளது. அதனால தான் தாக்கரோட சகோதரர்கள் ஒன்று சேர்ந்தால் பாஜக அப்படி என்னென்ன ஆபத்து, பிஜேபிக்கு அப்படி நெருக்கடி தர முடியுமா அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நான் பார்க்க போகிறேன். மறந்துடாமல் நீங்கள்லாம் பிஜேபி ஓட்டு போகிறாங்க லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை பற்றி கம்பால் பின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா என் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மகாராஷ்டிராவில் இந்தி மொழியை கட்டாய பாடமாக்கும் அந்த பாடத்தில் வரணும்னு சொல்லிட்டு முடிவுக்கு தான் எதிர்ப்பு இருந்ததை தொடர்ந்துள்ளது. அரசு அந்த முடிவை திரும்ப பெற்றுள்ளது. முன்னதாக தான் மராத்தி மொழியை கட்டாயமாக்கும் முடிவுக்கு எதிராக ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே இருவருமே பேரணி நடத்த திட்டமிட்டு உள்ளனர். ஆனால் அரசு தன் முடிவை ரத்து செய்து விட்ட காரணத்தினால் ஏற்கனவே திட்டமிட்டுள்ள பேரணிக்கு பதிலாக தான் வெற்றி கூட்டத்தை அவர்கள் நடத்தி உள்ளனர். சிவசேனா அப்படின்னா உத்தவ் பாலசோவ் தாக்கரோ அணி சொல்லலாம். மகாராஷ்டிராவின் நவ நிர்மான் சேனா அதை எம்என்எஸ் ஆகிய கட்சிகள் தலைவர்கள் சிலர் இதிலிருந்து பங்கேற்று உள்ளனர். எந்த ஒரு சண்டை அல்லது சச்சரவை விடவும் மகாராஷ்டிரா பெரிய உள்ளது. 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நாங்கள் ஒன்றாக வந்துள்ளோம். பாலசோப்பால் செய்ய முடியாதே செய்ய முடிந்ததே தேவேந்திர பாட்னாவை செய்து உள்ளன என மகாராஷ்டிரா நவநீர் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே கூறி உள்ளனர். எங்களுக்கு இடையான ஒரு அந்த தடையை தானிய விவசாயிகளுக்கு நீக்கி உள்ளனர். இப்போது நாங்கள் ஒன்றாக வாழ்வதற்காக ஒன்றிணைந்துள்ளோம். இப்போது நாங்கள் ஒன்றாக இணைந்து உங்களை பாஜக வெளியேற்றுவோம் என உத்தவ் தாக்கரே தெரிவித்து உள்ளனர். ஏனேனும் இந்த இருவருமே ஒன்றாக இணையும் போது தான் அப்படி என்ன நடக்கும், இதன் மூலம் சொல்ல வரும் செய்தி என்ன என்பது குறித்து ஒரு கேள்விகள் எழுப்பியுள்ளது. அரசியல் ரீதியாக தான் இருவருமே ஒன்றிணைந்தால் தங்களுக்கு இடையிலான கருத்துக்கள் வேறுபாடுகளை எப்படி ஒதுக்குவார்கள் என்ற ஒரு கேள்வி சில அரசியல் நிபுணர்கள் எப்படின்னா கேட்டுள்ளோம். அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இருவருமே ஒன்றிணைந்ததான் விளைவுகள் என்னவா இருக்கும் என்பது அறியலாம். அதற்கு முன்பு தான் இந்த கூட்டத்தில் ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரேவின் பங்கு என்ன என்பது குறித்து எப்படி புரிந்து கொள்ளவும் உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க. இரண்டு பேருமே ஓர்லியில் நடைபெற்றுள்ள கூட்டத்தில் உத்தவ் தாக்கரே பாஜகவையும் ஏக்நாத் இண்டாவை கடுமையாக விமர்சித்து உள்ளனர். பேண்டகோ டோகோ கேங்ரோ என்னும் முழக்கத்தின் மூலம் மக்களுக்கு இடையிலான மோதலை தூண்டிவிட்டு மகாராஷ்டிரா மற்றும் மற்ற மாநிலங்களை பாஜகத்திலிருந்து வெற்றி பெற்றுள்ளது. அரசியலில் பாஜக ஒரு தொழிலதிபர் போன்றது. அவர்கள் பயன்படுத்தி கொண்டு தான் தூக்கி எறிந்து விடுவார்கள். இந்துக்கள் பிரிந்து கிடந்தால் கொல்லப்படுகள் என்பது பாஜக முன்வைக்கும் பேடெங்கோ டோ கேடெங்கோ முழக்கமாக்கும். நேற்று ஒரு துரோகி ஜெய் குஜராத் என முழக்கமிட்டுள்ளனர். தனது எஜமான வரும்போது தான் ஜெய் குஜராத் என்று சொல்லும் ஒருவர் எப்படி மராத்தி மொழிக்கு எப்படி முக்கியத்துவம் அளிப்பார் என ஏக்நாத் இண்டோ குறித்து உத்தரவு தாக்கரே விமர்சித்து உள்ளனர். நான் சொல்லல, உத்தரவு தாக்கரே எப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. யாருக்கு அந்நிய இலக்காதீர்கள், ஆனால் யாராவது உங்களுக்கு எதிராக கையை உயர்த்தினால் அதை அப்படியே இருக்க விடாதீர்கள் என பாலாசாஹேப் அடிக்கடி கூறுவார். மராத்தி மொழியில் பெயரால் கொடுமைப்படுறீர்கள் என்று நீங்களும் சொல்கிறீர்கள். ஆனால் மகாராஷ்டிராவுக்கு வெளியே ஒரு மராத்தி நபர் எப்போதுமே மற்றவரே நிர்பணித்து உண்டா என்று நீங்கள் விரும்புவது செய்யுங்கள். ஆனால் நான் மகாராஷ்டிரா மக்களுக்கு கோரிக்கை விடுக்கிறேன். நாம் எல்லாருமே வெவ்வேறு கட்சியும் சேர்ந்தவர் இருக்கலாம். ஆனால் இப்போது சம்யுக்த மகாராஷ்டிரா இயக்கத்தின் போது தான் இணைந்து போன்ற ஒற்றுமை இருக்க வேண்டும். பாஜகவின் உள்ள மராத்தி மக்களும் அதை இணைய வேண்டும் என்றனர் உத்தவ் தாக்கரே. நாங்கள் கொடுமைப்படுத்தவில்லை என்று, ஆனால் எங்களை கொடுமைப்படுத்தவர்களை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். அனைத்து வேறுபாடுகளுக்கும் புதைத்துவிட்டு வலுவாக இணைவோம். நாம் யாருக்கு உடைக்கவோ பிரிக்கவோ முடியாது. மராத்தி முத்திரையை யாருனாலும் அழிக்க முடியாது என்பது மராத்தி நேசிப்பவர்கள் மறக்கக்கூடாது என்று அவர்கள் கூறி உள்ளனர். இந்த கூட்டத்தில் என்னாச்சுன்னா, மரியாதைக்குரிய உத்தவ் தாக்கரே மற்றும் மராத்திய சகோதரர்கள் இங்கே ஒன்று கூடியுள்ளனர் என்று ராஜ் தாக்கரே பேச ஆரம்பித்து உள்ளனர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜ் தாக்கரே அப்போதான் எப்படின்னா பேச்சு ஸ்டார்டிங்கெல்லாம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு பேரணி இன்று எப்படி நடப்பது இருந்தது. அனைத்து தரப்புகளில் இருந்து மராத்தி மக்கள் எப்படி ஒன்றிணைந்து உள்ளனர் என்பதற்கு அது ஒரு சிறந்த உதாரணம் எப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அறிவிப்பை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நான் என்னுடைய பேட்டியில் கூறியுள்ள பின்பு தான் எல்லாமே ஆரம்பித்தது. எந்த ஒரு சண்டை அல்லது சச்சரவை விடவும் மகாராஷ்டிரா பெரியது. நாங்கள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒன்றிணைந்து உள்ளோம்.
பாலாசாஹேப் அல்லது பலராம் வந்து செய்ய முடியாதே தேவேந்திர பட்னாவிஸ் செய்துள்ளனர். எந்த ஒரு கொடியும் வந்து இங்கே வந்து இல்லை. மராத்தி மொழிகள் தான் நோக்கம். அற்புதமான கண்ணோட்டத்துடன் மகாராஷ்டிரா வந்து பார்க்க நான் வந்து விரும்பவில்லை என்று ராஜ் தாக்கரே வந்து கூறியுள்ளனர். இருவருக்கும் வேறுபாடு வந்து மறப்பாங்களா மாட்டாங்களா? ராஜ் தாக்கரும் சரி உத்தவ் தாக்கரும் சரி ஒரே மேடையில் தோன்றினால் இத்தனை ஆண்டுகளுக்கு அவர்கள் இடையிலான நீடித்த வேறுபாடு வந்து அவருக்கு வந்து மறப்பார்களா இல்லையா? அனைத்து தேர்தல்களுக்கும் இரு கட்சிகளுக்கும் ஒருவருக்கு ஒருவர் எதிர்த்து வந்துள்ளனர். கீழ்மட்ட அளவில் மோதல்கள் இந்த போதில்தான் விரைவாக அவர்களால் வந்து ஒன்றாக வந்து இணைய வந்து முடியுமா என்ற மூத்த பத்திரிகையாளர் ஹேமந்த் தேசாயிடம் வந்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவசர நிலை காலகட்டத்துக்கு பின்பு தான் சில மாதங்கள் ஜனநாயக கட்சி ஒன்றிணைந்தது. எனவே 17 இருந்து 18 ஆண்டுக்கு கழித்து தான் இந்த இரு கட்சிகள் ஒன்றாக வந்து இணைய முடியும் என மூத்த பத்திரிகையாளர் ஹேமந்த் சேயை வந்து தெரிவித்து உள்ளனர். மேலும் தான் அவர் இரு கட்சிகளுக்கு ஒன்றிணைவதற்கு முயற்சிகள் கடந்த 2 ஆண்டுகளாக வந்து நடைபெற்று வருகிறது. இரு கட்சிகளுக்கு ஒன்றிணைந்து வேண்டுமா என பால நன்கோட்டர் நேரடியாக வந்து வெளிப்படையாக வந்து கருத்து தெரிவித்துள்ளனர். இப்போது தான் இரு கட்சிகளுக்கு ஒன்றிணைந்து கூட்டணி பேரணி வந்து நடத்துவது குறித்து ராஜ் தாக்கரே வந்து கூறியவுடன் ஒருவருக்கொரு வந்து எதிராக அறிக்கை வெளியிட்டவர்களுக்கு ஒன்றாக வந்து இணைந்து உள்ளனர். அதாவது இரு கட்சிகளுக்கும் உத்தரவுகளை வந்து பின்பற்றுள்ளனர். மக்கள் கண்டிப்பாக முடிவெடுத்தால் அதை வந்து செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அவர் மேலும் தான் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி வங்க அடையாளத்தை, நிதிஷ்குமார் அவர் பீகாரி அடையாளத்தை வந்து கொண்டு உள்ளனர். அது இங்கே வந்து நடக்கும். மும்பையில் மராத்தி மக்கள் மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கிறார்கள். ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்த்தகத்துக்கிடையே கொள்ளையடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் மற்றும் கொடுமைப்படுத்தவர்களுக்கு எதிராக மிகுந்த கோபம் வந்து உள்ளது. அதனை இரு சகோதரர்கள் தங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்த முயற்சிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாரு. யாருன்னா மூத்த பத்திரிகையாளர் ஹேமந்த் சேதே. அவர் மாற்று திட்டம் வேண்டுமா என்று மூத்த பத்திரிகையாளர் உணவு நபர் அவர் பேர் வந்து என்னன்னா அம்மே திககர் அவரும் தெரிவித்து உள்ளனர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. மொழி பிரச்சனையை மற்றும் முன்னெடுத்து சென்று இந்த இரு கட்சிகளுக்கு ஒன்றாக தொடர்ந்து செயல்பட முடியாது. மகாராஷ்டிரா மற்றும் மும்பைக்கு அவர்கள் மாற்றுத் திட்டத்தை வந்து வழங்க வேண்டும். பாஜக ஆட்சியை கைப்பற்ற முயலும் போது தான் இந்த இரு கட்சிகளுக்கும் ஒன்றிணைவதில் என்ன சிக்கல்? இருவரும் ஒன்றிணையும் போது தான் மும்பை மட்டுமல்ல கிடையாது, தானாவில் ஏகநாத் குண்டாவுக்கு அரசு செய்வது கடினமாகும். இருவருமே மு.க. ஸ்டாலின் மற்றும் ரேவந்த் ரெட்டி போன்றவர்களை அழைத்து இந்த அடையாள ஒரு பிரச்சனையை வந்து உயிருக்குடன் வந்து வைத்திருக்க வேண்டும். பாஜக மிகவும் வந்து புத்திசாலியாக வந்து அரசு வந்து செய்கிறது. மும்பையில் மராத்தி மொழி செய்வதை மற்ற மொழி வந்து பேசும் மக்களுக்கு உள்ளனர். மராத்தியை முன்னெடுத்தும் தாக்கரே சகோதரர்களுக்கு எதிராக மற்ற வாக்குகளை வந்து ஒருங்கிணைந்து பாஜக வந்து முயற்சிக்கலாம். மும்பை மாநகராட்சி மட்டுமின்றி கிடையாது, மும்பை மெட்ரோபாலிட்டன் பகுதி MMR பகுதியில் உள்ள பிற நகரங்களின் அந்த ஒரு நகராட்சிகளின் மீது தான் பாஜக கண் வைத்துள்ளது என்கிறாரு தீக்ரக். அவர் வந்து யாருன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர். அவர் ஏகநாத் இண்டோவின் ஒரு முக்கியத்துவத்தை குறைக்க தான் பாஜக இது செய்தால் அது வந்து பாஜக பாதிக்கும். நாங்கள் ஒன்றாக வந்து இருக்கிறோம் என்று அந்த சகோதரர்கள் உணர்ந்தது மட்டும் போதாது. பாஜக ஒரு மாற்று திட்டத்தை வந்து முன்னெடுக்க வேண்டும். மொழி பிரச்சனையில் அது வந்து வேலை செய்யாது. பாஜக மற்றும் மும்பைக்கு நான் வந்து என்ன வந்து கொடுக்க போகிறேன் என்பது சொல்ல வேண்டும் என அவரும் தெரிவித்து உள்ளனர். இருவருமே ஒன்று சேர்ந்தால், ஏன்னாங்க அந்த தாகூர் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்தால் பாஜக வந்து எவ்வளவு வந்து நெருக்கடி வந்து வருமா வராதா? இது குறித்து பேசியுள்ள மூத்த பத்திரிகையாளரான அசித் தாவோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மும்பை வாக்காளர்களை வைத்து பார்க்கும்போது தான் மராத்தி மொழி வந்து பேசுபவர்கள் மற்றும் முஸ்லீம் வாக்காளர்கள் வந்து உத்தவ் தாக்கரேக்கு வந்து ஆதரவாக இருக்கும் என்று சொல்கிறாங்க. கோவிட் காலகட்டத்தில் வந்து மும்பையில் உள்ள கொங்கணி முஸ்லீம்கள், மகாராஷ்டிராவில் வந்து மற்ற பகுதிகளில் உள்ள முஸ்லீம்கள், வட இந்தியா முஸ்லிம்கள் உத்தவ் தாக்கரேவுக்கு ஆதரவு வந்து உள்ளதாக கூறுகிறார். இன்றைக்கு ஒரு கருத்தை வந்து உருவாக்க வேண்டிய தேவை வந்து உள்ளது. பாஜக எப்படி ஒரு கருத்தை வந்து உருவாக்குறதோ அதுபோல தான் இந்த இரண்டு கட்சிகளுக்கு ஒரு கருத்தை வந்து உருவாக்க முயற்சித்தார்கள். பாலா சோக்வால் செய்ய முடியாத பட்னாவிஸ் செய்ததே ராஜ் தாக்கரே வந்து கூறுகிறார். இது முக்கியமான கருத்தில் சொல்லலாம். பாஜக நல்லாட்சியை வந்து வழங்குவதற்கு ஒரு தோட்டை வந்து உருவாக்கிறது. தாக்கரேக்கள் இருவருமே ஒன்றிணைந்து அது வந்து நினைவுள்ளது. இந்த பிரச்சனையில் தான் மகாராஷ்டிரா எங்கு இருந்தது என்பது குறித்து மராட்டி மக்கள் வந்து ஆச்சரியம் வந்து அடையலாம். ஒரே நேரத்தில் இரு தலைவர்கள் வெளிநாட்டில் வந்து இருந்துள்ளனர். அங்கு வைத்து தான் இதை வந்து வாதிற்கான என ஆச்சரிக்கலாம் ஏற்படலாம். இப்போது தான் ராஜ் தாக்கரே பாஜக கூறுவது கேட்பதில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டு உள்ளனர். இரு சகோதரர்களுக்கு ஏற்கனவே தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு உள்ளனர். ஒரு ஜாதி ரீதியான தான் பிரிவினை குறித்து பிரச்சனையை வந்து உத்தவ் தாக்கரே வந்து எழுப்பியுள்ளனர். மும்பை மாநகராட்சியில் மராத்தி மற்றும் அமராத்தி கூட்டணி அமைக்கும் போது தான் பாஜக இரு தரப்புகளுக்கும் இடையிலான ஒரு பிரிவினை வந்து ஏற்படுத்தக்கூடும் என்று உத்தவ் தாக்கரே வந்து ஒரு சூதகமாக கூறி வந்து உள்ளனர். மும்பையில் முன்னாள் மேயரும் உத்தவ் பாலஸ்கேப்ப தாக்கரே கட்சியின் தலைவரான கிஷோரி பட்னகர் அவர்
இரு கட்சிகளுக்கு இடையிலான ஒரு அரசியல் கூட்டணி இப்போது 100% வந்து என் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஆம், தற்போது இரு கட்சிகள் இடையிலான அரசியல் கூட்டணி ஏற்படும். அதை இரு சகோதரர்களுக்கு ஒப்புக்கொண்டனர். மாராத்தி மக்களுக்கு நாங்கள் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லியிருக்காரு. அரசியல் ரீதியாக நாங்கள் ஒன்றிணைந்தோம். 70,000 கோடி ஊழல் புரிந்து உள்ளதாக பிரதமர் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ள கட்சி ஒன்றாக இணையும் போது தான் நாங்கள் ஏன் ஒன்றிணையக்கூடாது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளனர். மறந்துடாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க.